Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 425 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி ஜாலியா குழிக்குள்ள குதிச்சிட்டான். ஆனா பகி விழுவோன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அந்த புளுகோரி வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு போயிருச்சு. குழம்பிக்கிட்டே கீழே விழுவான். ஏய், இந்த செல்லுல இருந்து எஸ்கேப் ஆலான்னு பார்த்தா மறுபடியும் நீ ஹெல்லுல தள்ளி விடுறீங்களா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கதறி அடிச்சு பொத்துன்னு வந்து விழுவான். சுத்தி பார்த்தா அங்க ஏகப்பட்ட ரூட் இருக்கும். எது எங்க போகுதுன்னே தெரியல. இந்த இடமே பார்க்க கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கு. சரி, பரவாயில்ல. இப்போ அவன் தனியா தான் இருக்கான். அந்த ஆம்லெட்டும் அவன் கையில தான் இருக்குது. சரி, இங்க இருந்து தப்பிச்சு போய் கேப்டன் ஜானோட ட்ரெஷர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிற வேலையை பார்ப்போம். இனிமேட்டு எந்த பஞ்சாயத்தும் இல்லன்னு நினைக்கிறேன்னு சொல்லி வாய மூடல. ஒரு கையை வந்து சும்மா சல்லுன்னு இழுத்துட்டு போகும். வேற யாரும் இல்ல, நம்ம லூஃபி தான். ஓகேப்பா, ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம். இனி எந்த வழியா போகணும்னு ஓடிட்டே கேட்பான். அவனே தப்பிச்சு போலான்னு நினைச்சான். இப்படி வந்து மாட்டிட்டான்ல, கொஞ்சம் பொறுமையாடுறான்னு சொல்லி தொண்டையிலேயே ஏத்திட்டு இருப்பான். ஆனா அதே நேரம் அந்த ஃப்ளோர்ல ஏகப்பட்ட பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் இருக்குது. அதுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு யாரோ ஒருத்தர் இங்க சுத்திட்டு இருக்காங்கன்னு. இவனுங்களாச்சும் கொஞ்சம் பதுங்கி போக வேண்டியதானே. லூஃபி பாட்டுக்கு கண்ணா பின்னாடி ஓடிட்டு இருப்பான். அப்படி ஓடினவன் கரெக்டா ஒரு முட்டுச்சந்தில வந்து நின்னு அப்படியே சுத்தி முத்தி பார்ப்பான். கண்ணா பின்னாடி எங்கெங்கயோ பாதை போகும். எங்க போகணும்னே தெரியல. அப்ப இதுதான் லெவல் 2 கேட்பான். தலைய உர்றான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவன் பாடியில கனெக்ட் பண்ணிட்டு பயங்கரமா மூச்சு வாங்குவான். பின்ன கண்ணா பின்னாடி ஓட விட்டான்ல. ஆக்சுவலா இப்ப இருக்காங்களே லெவல் 2, இது லெவல் 1 விட ரொம்ப மோசமான இடம். அதாவது வைல்ட் பீஸ்ட் எல்லாமே இங்கதான் சுத்திட்டு இருக்கும். இதுவே ஒரு நரகம். இந்த இடத்துல போய் நீ பைத்தியக்கார மாதிரி ஓட விட்டீலடா பேப்பாயில. இந்த நரகத்துல தாண்டா வைல்ட் பீஸ்ட்ங்க எல்லாமே இருக்குதுங்க. அதுங்க கிட்ட மாட்டினா எல்லாம் டண்டனக்காம்பான். லூஃபி வைல்ட் பீஸ்ட்ங்களான்னு முழிப்பான். பகியோட பிளான் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு லூஃபியா அட்வான்டேஜா யூஸ் பண்ணிட்டு ஏதாச்சும் பயங்கரமா வந்துச்சுன்னா இவனை தள்ளி விட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆயிடலான்னு ஒரு ஐடியா. அப்படி இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது, எப்பா அங்க ஒண்ணு நிக்குதே, அதத்தான் வைல்டு பீஸ்ட்னு சொன்னியான்னு கேப்பான். பார்த்தா அந்த இடம் பயங்கர இருட்டா இருக்கும். ஆஹா, ஏதோ ஒண்ணு கிளப்பிக்கிட்டு வந்துருச்சு போலேன்னு சொல்லிட்டு அப்படியே குறுன்னு பாப்பாங்க. பார்த்தா சின்ன சைஸ்ல குட்டியா ஒரு நீரியான வந்து நிக்கும். அத பார்த்தா அப்படி ஒண்ணு பயங்கரமாலாம் தெரியல. சொல்ல போனா நிஜமான ஹிப்போவை விட இது சின்னதா தான் இருக்குது. இதையாடா வைல்டு பீஸ்ட்னு சொன்னீங்க லூசு பாயிலாமா? லெவல் 2 பத்தி நான் வேற விதமா கேள்விப்பட்டேன்னு பகிய நேரா அதை தொட்டு பாக்குறதுக்கு பக்கத்துல போவானா. படால் வாய பொழக்கும். பெரிய சைஸ்ல வாய் ஓபன் ஆகி பகிய ஒரே கவு. அவன் தலையும் காலு மட்டும் தப்பிச்சிரும். பாடி அதோட வாய்க்குள்ள மாட்டிரும். அவ்வளவுதான், வெளுந்தடிச்சு ஓடுவானுங்க. ஆனா லூஃபி தான் அது வேகமா ஓடி வரத பார்த்துட்டு ரசிப்பான். தம்மா தூண்டு இருந்தாலும் எவ்வளவு அழகா ஓடி வருது பாருன்னு. அட முட்டாப்பல, என்ஜாய் பண்ற நேரமாடா இது. லெப்டடுன்னு அடிச்சு புரண்டு திரும்புவானுங்க. அதால சடனா திரும்ப முடியாம ஸ்ட்ரெயிட்டா செவுத்த உடச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு போயிரும். உடனே பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவான். எப்படி என்னுடைய ராஜா தந்திரம். அதால வேகமா ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் ஓட முடியுதே தவிர நம்மள மாதிரி ஷார்ப்பா கட் எடுக்க முடியல. எங்க வந்து யாரு கிட்டன்னு பில்டப் பண்ணுவான். கடைசியில பார்த்தா ஆப்போசிட்ல இருக்க செவுத்த உடச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு வரும். ஒக்காமா கைது நம்மள விடாது போலியேன்னு மறுபடியும் வந்த வழியிலேயே ஓடுவானுங்க. அந்த ஹிப்போ வந்து குதிச்சடமே பெரிய பள்ளமா இருக்கும். லூஃபிக்கு இப்ப என்ன டவுட்னா, பகியோட தலையும் காலும் மட்டும் தான் இப்ப வெளியில இருக்குது. மிச்சதெல்லாம் அந்த ஹிப்போ தின்றுச்சு. அது உனக்கு வேண்டாமா, இப்படி விட்டுட்டு வரியான்னு கேப்பான். சாப் ஃப்ரூட்டோட பவரை இப்ப தாண்டா அந்த ஹிப்போ பார்க்க போதும்பானா. என்னடான்னு பார்த்தா உள்ளுக்குள்ள அவனோட கை மாட்டி இருக்கும். அவனோட கைய வச்சு அதோட தொண்டைய ஒரே புடியா புடிச்சு ஒரே அமுக்கு. என்னதான் வெளியில ஸ்ட்ராங்கான மிருகமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அது வீக் தான். ஒக்காமக்கா அடிச்சு புரண்டு வந்து விழுந்து பேன்னு வாய பழகும். ஒரு வழியா அவனோட பாடி திருப்பி அவனுக்கே கிடைச்சிருத்து. சரி ரைட், எப்படியோ மேனேஜ் பண்ணி தப்பிச்சிட்டாங்க. அவனோட பாடி பார்ட்ஸை என்னதான் கண்டமேனிக்கு வெட்டி வீசினாலும் அவனால அதை இஷ்டத்துக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். எங்க வந்து யாருகிட்ட தம்மா கூண்டு எடுத்துக்கிட்டு எங்க கிட்டே மோரியான்னு பில்டப் பண்ணிட்டு இருப்பானுங்க. இது எல்லாத்தையுமே சர்வேலன்ஸ் காண்டி வச்சிருந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னைல் விடாம பாத்துக்கிட்டு இருக்கும். இது பார்த்துச்சுன்னா என்ன, கேமரால செக்யூரிட்டி ரூம்ல பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு பகி கூட இருக்கிற ஆளு யாரு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் திபுன்னு ஓட ஆரம்பிப்பானுங்க. இப்போதைக்கு பகியோட எண்ணம் எல்லாம் எப்படியாச்சும் லூஃபியை கழட்டி விட்டு எஸ்கேப் ஆகணும். அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியாம பேந்த முழிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது இவங்களுக்கு மேல ஏதோ ஒண்ணு சடன்னு பறந்து போகும். என்னது இது, ஏதோ சத்தம் கேட்டுச்சேன்னு வந்து எட்டி பாப்பானுங்க. அடுத்த செகண்ட் ஒரு பெரிய சைஸ் வெட்டுக்கிளி வந்து சும்மா சரக்குன்னு பகிய வெட்டி வீசும். நல்ல வேலை அவனை தான் என்ன வெட்டினாலும் பாடி ஒண்ணு சேர்ந்துக்குமே. இதுதான்டா மான்ஸ்டர் வெட்டுக்கிளியும்பா. அதை பார்த்தாலே நல்லா தெரியுது. நல்லா பெரிய சைஸ்ல பல்கா கையில கத்தியோட வந்து நிக்கும். ஆக்சுவலா அதோட தலையில பாத்தீங்கன்னா ஒரு கேப் ஒண்ணு போட்டிருக்கும். அப்படின்னா இது செக்யூரிட்டி கார்டு காண்டி இருக்கிற வெட்டுக்கிளி. லூஃபியை கூட அது வெட்ட ட்ரை பண்ணாது. ஆனா கண்ட மேனிக்கு வெட்டும். லூஃபி அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். பரவாயில்லையே, வேற லெவல்ல இருக்குதுன்னு. என்னடா இது, பெரிய பஞ்சாயத்து வரும்போதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கே. அது சரி, நான் தானே வெட்டு வாங்குறேன், உனக்கு என்னப்பா. லூஃபிக்கு அது சண்டை போற ஸ்டைலுமே பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், பயங்கரமா விதையெல்லாம் பண்ணி காட்டுமா. உடனே கை தட்டி சேர பண்ணுவானுங்க. தேங்க்யூன்னு வணக்கம் சொல்றேன்னு கீழே குனியும். அப்ப அதோட ஷார்ப்பான கையை கீழே சொருகி நல்லா நச்சுன்னு மாட்டிக்கும். ரொம்ப நேரமா அது இழுத்து பார்த்து ஒன்னும் வேலைக்கு ஆகல. சரி சூப்பர், வா நம்ம போவோன்ட்டு இவனுக்கு பாட்டு கிளம்பிடுவானுங்க. லூஃபிக்கு காண்டாயிரும். பின்ன இது நரகம்,
ஃபர்ஸ்ட் லெவலை விட பயங்கரமா இருக்கும், அப்படி இப்படி உள்ளுக்குள்ள பீஸ்ட் இருக்கு, சட்னி இல்லாம ரோஸ்ட் இருக்குன்னு பில்டப்பா பண்ணி தள்ளனேன். இதுதான் உங்க ஊர்ல பீஸ்டான்னு கேப்பான். பக்கிக்கே அசிங்கமா போச்சு. அட ஆமாப்பா, இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. ஒருவேளை நரகத்துல மட்டும்தான் அந்த மாதிரி வைல்டு பீஸ்ட் எல்லாம் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு வரும்போது பயங்கரமான புயல் காத்தே அடிக்கும். அப்படி அடிச்ச காத்துல கையை மாட்டிட்டு இருந்துச்சு ஒரு வெட்டுக்கிளி. அதெல்லாம் பிச்சுக்கிட்டு எங்கேயோ போயிரும். என்னடான்னு பார்த்தா படு பயங்கரமா ஒரு பீஸ்ட் ஒண்ணு வந்து நின்னுட்டு இருக்கும். ஐயோ வைல்டு பீஸ்ட் வந்துடுச்சே, நம்ம மாட்டிண்டோன்னு தொண்டையிலேயே கத்துவானுங்க. எப்படி அவனுங்க பண்ணிட்டு இருக்க அட்டூழியத்தை டிரான்ஸ்போர்டர்ஸ்ல வச்சு சும்மா கிளீனா பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. இந்த டைம் லூஃபியோட மூஞ்ச தெளிவா பாத்துட்டானுங்க. அங்க அவனுக்கு 2 பேரும் தெரிச்சடிச்சு ஓடுவானுங்க. இந்த டைம் மட்டும் நம்ம மாட்டணும், கண்டிப்பா மென்னு முழுகிட்டு அது பாட்டுக்கு போயிடும். நிக்காம ஓடுமா. பின்னாடி வர்றது ஏதோ பெரிய சைஸ் பீஸ்ட் கோழி, பயங்கர அரகண்டா இருக்கும். பகி, நான் இனிமேட்டு அடுத்த லெவலுக்கெல்லாம் உன் கூட வரவே மாட்டேன். இந்த லெவலையே பட்டபாடு போதுண்டா சாமி, இனி நான் தப்பிக்கிற வழியை மட்டும் பாக்குறேன்னு சொல்லி விழுந்தடிச்சு ஓடுவான். லூஃபி இருந்துகிட்டு, ஆமா இது என்னடா இவ்வளவு பெருசுக்கு இருக்குதுமா, இதுதான் ரொம்ப ரேர் கைண்டான ஒரு மியூட்டன்ட் பீஸ்ட், சிக்கனக்குல இருந்து பிறந்த ஒரு பாம்பு. இதோட பேரு பெசிலிஸ்க். சொல்ல போனா இதுவுமே இந்த பிரிசனோட ஒரு காடு. லூஃபிக்கு ஒண்ணும் புரியல, எப்படா சிக்கனுக்குள்ள இருந்து இப்படி ஒரு மான்ஸ்டர் வந்துச்சுன்னு. ஆமாண்டா, இப்ப அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஏப்பான். ஆக்சுவலா இந்த இடத்தை காட் பண்றதுக்காண்டி இதை ஃப்ரீயா விட்டுருப்பானுங்க. எவனாச்சும் இந்த ஜெயில இருந்து தப்பிச்சான்னா யார வேணாலும் இந்த பீஸ்ட் சாப்பிடலாம், எந்த ஒரு தடையுமே இல்ல. அப்படித்தான் இவனுங்களை பிடிக்கிறதுக்காக விரட்டுன்னு காட்டுத்தனமா விரட்டும். இவனுங்களும் முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு வேகமா ஓடுவானுங்களா. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது இடையில ஒரு சந்தில வந்து நல்லா தொக்கா மாட்டிக்கும். லூஃபிக்கு செம காண்டாகும். பின்ன அவன் காப்பாத்த வந்தது அவன் அண்ணனை. இப்படி இதுகிட்ட எல்லாம் போராடிட்டு இருக்க முடியுமா? ஏய் சிக்கனினா உன்னைய பொழந்து கட்டினா லூசு பையன்னு புடிச்சு திட்டுவான். ஆனா லூஃபி அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. உடனே பக்கி என்ன பண்ணுவான், இந்த கேப்ல நம்ம எஸ்கேப் ஆனாதான் உண்டுன்னு சொல்லிட்டு நைஸா லூஃபி கிட்ட, ஏப்பா லூஃபி, இனிமேட்டு எல்லாமே ஓ பஞ்சாயத்து, நீ தான் பாத்துக்கணும், நான் இந்த இடத்தை விட்டு கிளம்புறேன், டாட்டா பை பாய்மா. அப்பதான் நம்ம பையன் தேர்டு கியர்னு சொல்லிட்டு கையை ஊதி பெரிய சைஸுக்கு எடுப்பான். அந்த டைம் இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாத்துக்குமே தகவல் வந்துருச்சு, பகி கூட இருக்கிறது வேற யாரும் இல்ல, ஸ்டார் ஹேட் லூஃபின்னு. அவனுக்கு இம்பல் டவுன்ல என்னடா வேலை, ஐயோ உடனே புடிச்சானுமே சொல்லிட்டு விசில் எடுத்து ஊத போவானுங்க. அந்த டைம் லூஃபி அடிச்ச அடியில செவுத்தெல்லாம் ஒட்டச்சுக்கிட்டு அந்த பீஸ்ட் உள்ள வந்து விழும். மத்த ரூம்ல இருக்க சர்வேலன்ஸ் எல்லாம் பதறுவானுங்க, லெவல் 2ல அங்க என்னதான் பஞ்சாயத்துன்னு. அது மட்டும் இல்லாம அந்த இடமே அதுவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணும் புரியல. இங்க இவங்க அப்படியே லிப்ட்ல வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடமே பயங்கரமா சூடாகும். வார்டன் தான் முன்னாடியே சொன்னானே கீழே போகும்போது சூடு அதிகமாகும்னு. அது மட்டும் இல்லாம அங்க வட சட்டி எல்லாம் வச்சு கிண்டிட்டு இருக்கானுங்க. சூடு இல்லாம யாருக்கும் லெவல் 4 தான் பர்னிங் ஹீட் ஃப்ளோர். அந்த வார்டனோட ஆபீஸை தவிர மத்த எல்லா இடமுமே இன்ஃபர்னோ தான், தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கும். சோ அப்படியே லிப்ட்ல ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. எவ்வளவு நேரம் ஆயிருக்கு பாருங்க வர்றதுக்கு. இங்க வார்டன் மெகலன்னு ஒருத்தர் இருப்பான். அவனை பார்த்தா ஆளையே காணும். எங்க போனா அவனுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் ஆமா. சோ பையன் பாத்ரூம்லயே தான் தங்கி இருக்கான். ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரம் கக்கூஸ்ல இருப்பானாமா. அதுக்கப்புறம் 8 மணி நேரம் தூங்குவானாமா. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சாப்பாடு டைம் போகும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க 4 மணி நேரம் தான் அவன் வேலை பார்ப்பான். ஒரு ஜெயில் வார்டன் 4 மணி நேரம் வேலை பார்த்தா போதுமான்னு கேட்டா, வேலைன்னு வரும்போது வெள்ளக்கார மாதிரி வந்து நிப்பானாமா. இவங்க வந்து நிக்கும் போதே அவன் உள்ளுக்குள்ள பாத்ரூம்ல தான் போராடிட்டு இருப்பான். அந்த டைம் அந்த வார்டனை பத்தி டொமினோ தெளிவா சொல்லுவா. என்னன்னா அவன் வேணம் ஃப்ரூட்டை சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் யாரு, பாய்சன் மேன். சோ அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கிற மாதிரி சொல்லுவா. அப்பதான் அவன் கக்கூஸ்குள்ள இருந்து சும்மா டொக்குன்னு பொறுமையா வெளியில வருவான். வந்தவன் வயித்தை புடிச்சுக்கிட்டே வருவான். அடேங்கப்பா, எப்பேற்பட்ட மேட்ச், நல்லா டஃப் பேட்டிலா போச்சுப்பா அப்படி சொல்லிட்டே வந்தவன் நம்ம ஆளுல பார்த்தோன்னே, நீங்க தான் கெஸ்டா, நான் தான் இம்பல் டவுனோட வார்டன் மெகலன், உங்களை பார்த்ததுல சந்தோஷம். ஆமா எதுக்குடா இந்த ரூம் இவ்வளவு பிரைட்டா இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு நான் டார்க் ரூம்ல இருக்கதா நல்லது அப்படி இப்படின்னு அவன் பாட்டுக்கு புலம்பி தள்ளுவான். லூசு மாதிரி பேசாதேன்னு ஹன்யபால் தான் நம்ம போவா ஹன்காக்கையும் அட்மிரல் மொமோங்காவையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். ஆல்ரெடி இவங்களுக்கு டைமே இல்ல. அப்படி இருக்கும்போது இவனுக்கு வேற டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது மொமோங்காக்கு செம காண்டாவும். உடனே அந்த வார்டனும், இனிய மன்னிச்சுக்கங்க, எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாய்சன் சூப்பை சாப்பிட்டேன், அது எனக்கு ஒத்துக்கல போல, புடுங்கி தள்ளுதுமா. ஆளை பார்த்தா சும்மா மலமாடு மாதிரி பெரிய சைஸ்ல இருப்பான். எத்த தண்டி, நான் தான் பாய்சன் மேன், எனக்கு பாய்சன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு வேற சொல்லுவான். இவனோட தள்ள அந்த வைஸ் வார்டனோட ஹேனியபலுக்கு தாங்க முடியல. மூடிட்டு ரிட்டையர் ஆயிரு, அப்புறம் நான் வார்டனா மாறிடுவேன்னு மாத்தி ஃபன் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த மொமோங்கா மீசக்காரன் கொல்ல காண்டாவானா. உடனே அந்த ஹன்யபால், டேய் மூடிட்டு அந்த ஃபயர் ஃபிஸ்ட காமி, அவங்க சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணுங்கிற மாதிரி சொல்லுவானா. என்ன வந்த கெஸ்ட் எல்லாம் இப்படி போடுங்கிறீங்கன்னு சொல்லிட்டு லைட்டா ஏப்பம் விடுவான். பார்த்தா வாயில இருந்து பாய்சன் கேஸா வெளியில வரும். உடனே எல்லாம் மூக்க மூடிக்குவாங்க. இந்த கேஸை மட்டும் இவங்க இன்ஹேல் பண்ணாங்கன்னா அங்க ஸ்பாட்லயே பாடி ஆயிருவாங்க. அவனுக்கு அது சிரிப்பா இருக்கும். இதுல என்னடா விளையாட்டு விளக்கென்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு பேசுறது பண்றதெல்லாம் பார்த்து காண்டான போவா ஒரே மிதியா அந்த வார்டனை மிதிச்சு தள்ளிட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா என் மூஞ்சல இவ்வளவு கேவலமா வந்து ஊதிட்டு இருப்ப, இதுக்கு மேல இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணினா வாயில சாந்த போட்டு அடைச்சு போடுவான்டாம்பா. அவன் என்னடான்னா, வா வாட் அ பியூட்டிஃபுல் கேர்ள், ஐ லைக் இட்மா. உடனே ஹனியபால் அங்க இருக்க வார்டனோட சேர்ல போய் உட்கார்ந்துகிட்டு, வாட் அ லக்கி மேன், இந்த சேர் எனக்கு கிடைச்சேன்னா நான் வந்து உட்கார்ந்துக்கணும்னு சொல்லி விளையாட்டு பண்ணிட்டு இருப்பானுங்க. எவ்வளவு டெரரான ஆளு எல்லாத்துக்கும் வார்டனா இருக்கானுங்க, இப்படியா இருப்பானுங்க. மறுபடியும் மொமோங்கா கடுப்பாயி, நான் கிளம்பணும்டா சீக்கிரமா வேலையை பாருங்கம்பா. அந்த டைமுங்கும் போது வார்டனுக்கு போன் வரும். அதை வைஸ் வார்டன் எடுப்பான். அது அவனுக்கு காண்டாகும். உடனே வாயில இருந்து பாய்சன் கேஸ் அடிச்சு விடுவான். அங்கே ஹேனியபால் போத்துன்னு விழுந்துருவான். சார் ரைட்டுன்னு ஆன்டிடோட் எடுக்கிறக்காண்டி ஆபீசர்ஸ் கிளம்பிடுவானுங்க. அப்படின்னா இது வழக்கமா நடக்கிற பஞ்சாயத்து
பஞ்சாயத்து தான் போல. அப்புறம் போன் எடுத்து என்ன ஏதுன்னு கேட்டா இந்த மாதிரி யாரோ பிரிசனை பிரேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வரும். அதை கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா அது இம்பாசிபிளான விஷயம். வரலாற்றிலேயே இது வரைக்கும் இந்த ஜெயில இருந்து யாருமே எஸ்கேப் ஆனதில்லை. இந்த மாதிரி ஆயிருக்காங்கன்னா கண்டிப்பா இது இவங்களோட ஃபால்ட் தானே. உடனே அடிச்சு புடிச்சு வீடியோவை அனுப்பி விடுங்கிற மாதிரி வார்டன் கேட்டுட்டு இருப்பான். எங்க போவாக்கு பீதியாவும் ஒருவேளை நம்ம பிளான கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு அவனை டைவர்ட் பண்றதுக்காக அவங்கிட்ட போய் கியூட்டா நடிக்கிற மாதிரி நடிப்பான். உங்க பிரிசனை நான் இப்ப பார்க்கலாமா பிளீஸ்ன்னு. அந்த முட்டா பயிலும் இப்ப நடந்துட்டு இருக்க பஞ்சாயத்தை கவனிக்காம கண்டிப்பா நீங்க கேட்டு நான் காட்டாம இருப்பேன்னு காட்டின்னு காட்டுறேன் ஜெயில வாங்க என் பின்னாடியேம்பா. உடனே ஹேனியபால் பின்னாடி வந்து டே வாடனு என்ன போயிட்டு இருக்கு, என்னையா பண்ற, சீரியஸ் ஆடுறா வழக்கன்னு தொண்டைகிளிய அவன் கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.